ஆமே. 104வது சங்கீதம் அதனுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். 104:28. நீர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையால் திருப்தியாகும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் திருப்தியாகும். ஹல்லேலூயா. இந்த வருடத்துக்கு கர்த்தர் தந்த வார்த்தை, ஆமென். கர்த்தர் தமது கையை திறந்து நம்மை திருப்தியாக்குகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே யார் கையில தான் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். இதை நீங்க உங்க மனசுல நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். என்னை திருப்திப்படுத்த வேண்டிய, அதாவது எனக்கு அந்த மன நிறைவை தரக்கூடிய, என் மனசுல ஒரு நிம்மதி, அப்பாடா என்கிற அந்த ஒரு நிலையை என்னை கொண்டு வரக்கூடிய எல்லாமே என் கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப எந்த கையில நம்மை திருப்தியாக்க வேண்டிய எல்லாமே இருக்கிறது? யாருடைய கையில? அப்ப நம்மை திருப்திப்படுத்த வேண்டியது யார் கையில இல்ல? வேற யார் கையிலும் இல்ல. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்பு நம்ம நோக்கி இருக்கிறது. ஆமென். எரேமியா 31வது அதிகாரம் நன்றாய் தெரிந்த வசனம். அதனுடைய 14வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். எரேமியா 31:14. ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அளிக்கும், நான் கொடுக்கிற நன்மை இருக்குல்ல, அதுல என் ஜனங்கள் என்ன ஆவார்களா? அப்போ திருப்தியாக்குற நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டா அது நமக்கு தெரியாது, அது கொடுக்கிறவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. இதே அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் 9வது வசனத்துல, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள் என்று. ஆமென். இந்த முதல் செய்தி கர்த்தர் தந்த வார்த்தை இதுதான். ஆமென். அதாவது உன்னை திருப்திப்படுத்த வேண்டிய எல்லாமே என் கரத்தில் தான் இருக்கிறது. நான் என்ன கொடுக்கிறேனோ அதில் தான் உனக்கு என்ன இருக்கிறது? திருப்தி இருக்கிறது. அதனால உன் அழுகையும் உன் விண்ணப்பங்களையும் என்னிடத்தில் கொண்டு வா. இன்று கற்றுத் தருகிற செய்தி இதுதான். கடந்த 1ஆம் தேதி நியூ இயர் சர்வீஸ் முடித்து வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்த போது கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரைடே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பேசும்படி கர்த்தர் தந்த வார்த்தை, உன் அழுகையும் உன் விண்ணப்பத்தையும் என்னிடத்தில் கொண்டு வா, என்னிடத்தில் கொண்டு வா. இந்த சத்தத்தை சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொரு அன்பு உள்ளங்களுக்கும் எவ்வளவோ தீர்மானங்களை எடுத்திருப்பீங்க. இப்பொழுதே ஒரு தீர்மானத்தை ஆழ்மனதில் எழுதி கொள்ளுங்கள். என்னுடைய அழுகையும் என்னுடைய விண்ணப்பத்தையும் நான் யாரிடத்திலும் கொண்டு போக மாட்டேன். எனக்கு தெரியும், இந்த கண்ணீரை களிப்பாக்குகிறவர், இந்த விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற ஒரு கர்த்தர் எனக்கு உண்டு. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் என்னிடத்தில் வருவார்கள். நம்முடைய அழுகையும் விண்ணப்பத்தையும் நம்ம யாரிடத்துல கொண்டு போகிறோம்? யாரிடத்தில் கொண்டு போகிறோம்? ஆமென்.
சவுல் தாவீதை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்திலே இருந்தான். அவன் பார்த்தான் எப்படி இவன் இது பண்ணலாம். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய மகள் மீகாளை தாவீதுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். என்ன இருந்தாலும் அவன் என் மகா, நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னா தாவீதை எனக்கு காட்டி தருவா, தாவீதை முடிச்சலான்னு பார்த்தா மீகா சப்போர்ட் பண்றான் தாவீது சவுல் கையிலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. மீகாளுடைய கணவன் அல்லவா. சவுலுக்கும் என்ன ஆகுது அப்படின்னா, மீகாளை அதன் பிறகு அவன்கிட்ட பிரித்து பல்தியேல் என்கிறவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்துருவான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் போயிட்டு இருக்கு. தாவீதுக்கு எங்கேயுமே நிற்க முடியாது, ஊர்லேயே நிற்க முடியாது. இனி தாவீது வருவாரா வரமாட்டாராங்கிற சூழ்நிலை. மீகாளை பல்தியேல் அப்படிங்கிறவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்து விடுவான். நான் இந்த சம்பவத்துக்குள்ள போகல, அதில் ஒரு விஷயம் இருக்கு, அதை சொல்றதுக்காக இது சொல்றேன். சவுல் மரித்த பிறகு மீண்டும் தாவீது அவன் முதல்ல செஞ்சதே என்ன அப்படின்னா, நீங்க போய் மீகாளை கூட்டிட்டு வந்துருங்க, ஏன்னா அவனுடைய மனைவி அல்லவா. அப்போ ஆட்கள் போறாங்க, போய் பல்தியல்ட்டு மீகாளை தூக்கிட்டு வராங்க. தூக்கிட்டு வரும்போது 2 சாமுவேல் 3வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் புருஷன் அதாவது பல்தியேல் பகூரி மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அழுதுட்டே வரான், கூட்டிட்டு போகாதீங்க கூட்டிட்டு போகாதீங்க அப்படி அழுதுட்டே வரான். அப்படி வருகிறவனை அப்னேர் பார்த்து சொல்றான், நீ திரும்பி போ. அதாவது இப்படி கண்ணீரோடு வரானே, விண்ணப்பத்தோடு வரான், கொஞ்சம் கூட அவனுக்கு இரக்கம் பாராட்டவில்லை. நீ திரும்பி போ. அவன் திரும்பி போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமா, எதுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய கண்ணீரையும் நம்முடைய விண்ணப்பத்தையும் நாம் மனிதர்களிடத்தில் கொண்டு போகும்போது அவர்கள் நம்மை திருப்பி அனுப்பி விடுவார்கள், திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆனால் அப்படியே திருப்பி அனுப்பி விடாத ஒருவர் இருக்கிறார். ஹalleluya, ஜீசஸ். ஆமென். இந்த முதல் ஃபாஸ்டிங் பிரேயர்ல உங்களுக்கு நான் ஒருவரை அறிமுகப்படுத்துகிறேன். அவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை காண்கிறவர். ஆமென். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். கண்ணீரை காண்கிறவர். சுவர்புறமாய் திரும்பி அழுத எசேக்கியாவின் கண்ணீரை கண்டார். ஆமென். பிள்ளையின் நிலைமையை, பிள்ளை சாக நிலைமையில இருக்கிற அந்த நிலைமையை நாம் பார்த்துடக்கூடாது அப்படி சொல்லி தள்ளி போய் உட்கார்ந்து அழுத ஆகாரின் கண்ணீரை அவர் பார்க்கிறார். நான் அழுறத என் குடும்பம் பார்த்துடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, மனைவி பிள்ளைங்க பார்த்துடக்கூடாதுன்னு தள்ளி போய் அழுவாங்க. ஆமென். அப்படி அழுத ஒரு மனுஷன் பைபிள்ல உண்டு. யார் தெரியுமா? யாக்கோபு. மனைவி பிள்ளைங்க எல்லாரும் யாபோக்காற்றின் அக்கறையிலே கொண்டு போய் விட்டு பிந்து தனித்து போய் உட்கார்ந்திருந்து அதுவரை அழுகை அடக்கி வைத்து கொண்டு நான் அழுறத லேயாள் பாத்திரக்கூடாது, ராகேல் பாத்திரக்கூடாது, ரூபன் பாத்திரக்கூடாது, யோசேப்பு பாத்திரக்கூடாது, அப்படி போய் உட்கார்ந்து ஒருத்தன் அழுதான். அந்த கண்ணீரையும் கர்த்தர் கண்டார். ஹalleluya, ஆமென். இதே போல எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு அழுகிறவங்க உண்டு, பாத்ரூம்ல போய் உக்காந்துருந்து அழுறவங்க உண்டு, ஆமென். டிராவல்ல அழுறவங்க உண்டு, மழையிலேயே நினைச்சிட்டு அழுறவங்க உண்டு, அழுறது வெளியே தெரியக்கூடாதுன்னு. ஹalleluya, கண்ணீரை காண்கிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஹalleluya, அவர் கண்ணீரை காண்கிறவர். ஏசாயா 25:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எல்லா முகத்தில் உள்ள கண்ணீரையும் துடைத்து என்று. கண்ணீரை துடைக்கிறவர் அவர், கண்ணீரை துடைக்கிறவர். அவர் காண்கிறவர் மட்டுமல்ல, கண்ணீரை துடைக்கிறவர். ஆமென். சங்கீதம் 56:8 பார்க்கும்போது அவர் கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைக்கிறவர், துருத்தியிலே வைத்திருக்கிறவர். துருத்தினா பாட்டில், பாட்டில் வச்சிருக்கிறார்.
ஹalleluya. கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து துருத்திலாக்குன்ன. எதுக்கு பாட்டில் வச்சிருக்கிறார்? சேல்ஸ் பண்றதுக்கா? இல்ல. அவன் அந்த கண்ணீர்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் என் பேர்ல ஒரு பாட்டில் இருக்கு. ஆமே, நம்ம பேரை போட்டு பாட்டில் வச்சிருப்போம், மிஸ் ஆயிடக்கூடாது. அவருக்கும் அப்படிதான், மிஸ் ஆயிடக்கூடாது. ஹalleluya. எதுக்கு இந்த வார்த்தை ஆரம்பத்திலே சொல்றேன்னா, நீங்க ஆழ் மனதில் ஒரு தீர்மானம், என் அழுகையும் என் விண்ணப்பத்தையும் நான் இனி மனுஷன் கிட்ட கொண்டு போக மாட்டேன். எத்தனை பேர் ஆமே, ஹalleluya. என் அழுகையும் என் விண்ணப்பத்தையும் நான் இனி மனுஷங்கிட்ட கொண்டு போக மாட்டேன். ஆமே, என்னை திருப்தியாக்குகிற ஒரு கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறார். ஆமே, அழுதா ஏன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் தான் உண்டு, அவர் மட்டும்தான். ஆமே, ஆகாரே ஏன் அழுற? ஆமே, மகதலேனா மரியாள் கல்லறைக்கு முன்னாடி நின்று அழுதுட்டு இருந்தா. அவளையும் பார்த்து கேட்டார், ஏன் அழுற? ஏன் அழுற? நிறைய பேர் ஏன் அழுறேனே கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட சொல்யூஷன் இல்லை. அவர் துருத்தி நிறையும் போல் அளந்தெடுத்து அனுகிரகமேகுன்ன. ஹalleluya. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை துடைக்கிறவர், கண்ணீரை துருத்தியிலே அல்லது கணக்கிலே வைக்கிறவர், கண்ணீருக்கு பலன் தருகிறவர். எரேமியா 31:16, நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி கொண்டு நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அவர் கண்ணீருக்கு பலன் தருகிறவர். ஹalleluya. ஆமென். இரவெல்லாம் யாக்கோபு தேவ சமூகத்தில் அழுதான். பொழுது விடிந்த போது அழிக்க வந்தவன் அணைத்து கொண்டு போய்விட்டான். அவன் தான் ஏசா. அவன் அழிக்கணும்னு தான் வந்தான் யாக்கோபை. ஆனால் யாக்கோபை கண்டதும் கட்டி அணைத்து விட்டு, கண்ணீருக்கு நிச்சயம் பலன் உண்டு. அதுதான் வேதம் சொல்லுகிறது, மாலையிலே அழுகை தங்கும் அப்படின்ட்டு இருக்கு. எங்க தங்கும்? அதான் விஷயம். ஹalleluya. மாலையிலே அழுகை தங்கும். எங்க தங்கும்? நம்ம எங்க தங்குறோமோ, ஹalleluya, அந்த அழுகை தங்கும்ல. ஆமா, எங்க தங்குது? ஆமா, ஹalleluya. அதுதான் ரொம்ப முக்கியம். என் அழுகை அவர் சமூகத்திலே தங்கும், என் அழுகை அவருடைய துருத்தியிலே தங்கும். ஆமா, நான் மாலையில வடிக்கிற கண்ணீர் காலையில கழிப்பாய் மாறணும்னா அந்த கண்ணீரை நான் எங்க வடிக்கிறேன், அந்த கண்ணீர் எங்க தங்குகிறது என்பது ரொம்ப 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 அவசியம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்துக்கு போயிட்டு எரேமியா 31க்குள்ளே வரலாம். இந்த சம்பவம் கடந்த 2 நாட்களாய் ஆவியானவர் தியானிக்க வைத்துக் கொண்டே இருந்தா. ஆமென். அங்க நீங்க கவனிச்சீங்கன்னா 11வது வசனத்துல இருந்து வாசிங்க. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தார். ஊராரில் வெகு ஜனங்கள் அவருடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனது உருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து
பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். கரங்களை உயர்த்தி ஹalleluya. நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி. ஆமென். இயேசு கிறிஸ்து நாயின் என்னும் ஊருக்கு வரார், ஊருக்கு போனார் அப்படின்னு இருக்கு. ஆமென். பெத்தானியாவுக்கு இயேசு போனது நமக்கு தெரியும். எதுக்கு போனார்? லாசருவை உயிரோடு நாயின் ஊருக்கு எதுக்கு போறாரு? தெரியாது, தெரியாது, யாருக்கும் தெரியாது. சீஷர்களுக்கு பெத்தானியாவுக்கு போகும்போது தெரியும், லாசரு மரித்துட்டான், இவர் போறாரு. உயிரோடு எழுப்ப போறாரெல்லாம் தெரியாது. தோமா கிட்ட கேட்டா சொல்லுவாரு, நாமும் அவரோடு கூட சாகிறதுக்கு போகலாம் வாங்க. அங்கே எப்படியும் வியாதியா இருக்கும் போதே சொல்லி விட்டாச்சு, போகலை. அடக்கத்துக்கும் போகலை. இப்போ 4வது நாள் ஸ்தோத்திர கூட்டத்துக்கு சாப்பிட மட்டும் போனா நல்லாவா இருக்கும்? ஆமென். வாங்க போவோம், சாப்பாடில் என்ன வச்சு தராங்களோ தெரியல, வா நாமும் அவரோடு கூட சாகலாம் வா, இப்படி சொல்லிட்டு தான் போகிறாங்க. ஆனால் நாயின் ஊருக்கு கர்த்தர் சொல்லவே இல்லை, இதுக்கு தான் போகிறேன் அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு. ஆனால் ஆண்டவரை நீங்கள் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும், அவர் எதையுமே தற்செயலாய் செய்யவே மாட்டார். சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் முன்னமே காண்கிறவர். ஆமேன். இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன், இப்போ பாருங்க போகிறாங்க. அந்த ஊரில் ஒரு சகோதரி இருக்கிறா, சின்ன வயசுலேயே கணவனை இழந்த சகோதரி. ஒரு சின்ன பையன் அவளுக்கு, அவன் வளர்ந்து வாலிபன். அந்த வாலிப பிராயத்தில் ஃப்யூச்சரே அவன் தான் பார்த்துட்டு இருக்கும்போது இறந்துட்டான். அதாவது அந்த சகோதரியினுடைய மொத்த எதிர்காலம் இப்போ எங்கே இருக்கு அப்படின்னா பாடையில் இருக்கு. அதனால ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த துக்கத்தில் பங்கெடுக்கிறாங்க. வெகு ஜனங்கள் அவளுடனே வந்தார்கள் என்று இருக்கிறது. வெகு ஜனங்கள் அவளுடைய நிலைமையை பார்த்து எல்லாரும் என்ன பண்றாங்க, சரி இனி அவனை வச்சிட்டு இருக்க முடியாது, அவனை அடக்கம் பண்ணி தான் ஆகணும். அவளுக்கு அழுக தாங்க முடியல. என்ன சொல்லி அழ? யாரும் அவ கண்ணீரை துடைக்க வரல. எல்லாரும் கூட நிக்க தான் முடிஞ்சதே தவிர, ஏன்னா இந்த கண்ணீரை என்ன சொல்லி துடைக்க முடியும்? ஒருத்தங்க கண்ணீரை துடைக்கணும்னா துடைக்கிறவங்க கிட்ட அதுக்கான சொல்யூஷன் இருக்கணும். இத்தனை ஜனங்கள் இருந்தும் அத்தனை ஜனங்கள்ல ஒரு ஆளுக்கு கூட அந்த ஸ்திரீயை பார்த்து அழாதேன்னு சொல்ல முடியல. எத்தனை பேர் நம்மளை சுத்தி இருக்கிறாங்கிறதுல மேட்டரே கிடையாது. இருக்கிறவங்கள எத்தனை பேருக்கு நம்ம கண்ணீரை துடைக்க முடியுங்கிறதா விஷயம். ஹalleluya.